அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். விவசாயியில் இந்த வீடியோ தனுவாஸ் 2025-26 அகாடமிக்காக இருக்குது. இது என்ஆர்ஐ கோட்டாவுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டு வந்திருக்கு. என்ன, எப்படி, யாருக்கு அப்படின்ற முழு விஷயங்களை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோ என்ஆர்ஐ கேட்டகரி எப்படி பார்க்கலாம், கீழே பாருங்களேன், ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும். அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் என்ஆர்ஐ. இந்த கேட்டகரிக்கு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் விண்டோவில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இவங்களுக்கு அட்மிஷன் எப்படி நடக்கும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நடக்கும். எப்போ நடக்குது அப்படின்றத டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 25 ஆகஸ்ட்டு எக்ஸாம் நடக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இதில் பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, யார் செலக்ட் ஆகலை, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் யார், இன்எலிஜிபிள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னு. இது நார்மல் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அதே மாதிரி மெனு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குன்னு சில ஃபார்மேட்ஸு, செக்லிஸ்ட்டு, காப்பி, கைட்லைன் எல்லாமே இருக்குது. ப்ராஸ்பெக்டஸ் தனி, ஓகேங்களா. இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அதெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை பற்றின தகவலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கீழே பாருங்கள் மெசேஜ், இது தான் முக்கியமான மெசேஜ். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 25 ஆகஸ்ட்டு 2025 மண்டே. எங்கே நடக்குதுன்னா ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தனுவாஸ் மாதவரம் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸில் அந்த நடக்குது, ஓகேங்களா. இங்கே தான் நீங்கள் போகணும். சரி, அதுக்காக போகிறதுக்கு என்ன பண்ணணும், கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும், ஓகேங்களா. டவுன்லோடு கால் லெட்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி ட்ரை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா, அட்மிட் கார்டு. அதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ண முடியும். சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பாருங்கள். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஷெட்யூல் என்ன, ஷெட்யூல் டேட் டைம்லாம் சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். அதோட முக்கியமானது லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்க மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். பிபிஎஸ்சிக்கு யார், லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள், அதே பிபிஎஸ்சிக்கு இன்எலிஜிபிள், அதை தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தகுதி இல்லாதவங்கள ஏன் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் எதனால் தகுதி இல்லை, அது ஏதாவது இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்து பிடெக்கு லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு. பிடெக்கில் ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஃபுட் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. நான் 1 by 1 ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாம் ஷெட்யூல் என்ன, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் முழு விளக்கம் அதில் இருக்கணும், ஓகேங்களா. சம்டைம்ஸ் எனக்கு லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர், நம்ம மொபைல் ஸ்பீடெல்லாம் பொறுத்து பார்க்குறப்ப ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இதுதாங்க. ஸோ ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். 25-26 அட்மிஷனுக்கு என்ஆர்ஐ கேட்டகரி, பிபிஎஸ்சி ஏஎஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். என்றைக்கு எக்ஸாம், டேட்டு 25 ஆகஸ்ட்டு. டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 10:30 12:30, அப்புறம் 1:30 3:30. அதாவது பிபிஎஸ்சி ஏஹெச் ஒரு டைமும் பிடெக்கு ஒரு டைம் இருக்குது, பார்த்துக்குங்க. எங்கே நடக்குதுன்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் எப்போனா 26 ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா. பை ஆன்லைன் மோடு 25. செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு வில் பி ஹோஸ்டட், அதெல்லாம் அப்போ போடுவோன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கடுத்து நான் சொன்னது அந்த எலிஜிபிள், இன்எலிஜிபிள், இந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, இது யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணியிருக்கிறோம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.